ஹலோ மக்களே, வெல்கம் பேக். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொபைல் மோட்டோவோட எட்ஜி 70 ப்ரோ ஒரு வழியாக லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆடெல்லாம் போட்டாங்க. எங்கே யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ஆடு வருது. யாரா நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற அளவுக்கு ஆடை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மோட்டோவோட எட்ஜி 70 ப்ரோ. அதை பற்றின என்னோட ஒப்பீனியனை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ஒரு மோட்டோ எட்ஜி 60 யூசர். எட்ஜி 60 ப்ரோ வச்சுருக்கவங்க நீங்கள் எட்ஜி 70 ப்ரோ வாங்கலாமா, இல்லைனா எட்ஜி 70 ப்ரோ டேரெக்டாக வாங்கணும்னு ஆசைப்படுற எல்லாரும் இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக நம்ம போகிற முறை போயிடுவோமே, பில்ட் அண்ட் டிசைன் எட்ஜி 70 ப்ரோவில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா எட்ஜி 60 ப்ரோ தான். எட்ஜி 60 ப்ரோன்னு கிடையாது, இவங்களோட எல்லா லைனப்லேயும் அந்த பில்டுலேயும் டிசைன்லேயும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருக்க போகுது. நீங்கள் எட்ஜி 70 ஃபியூஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிட்டோ அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரீமியமான டிசைன் தான் அங்கே இருக்க போகுதுங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜி 60 ப்ரோலேருந்து எட்ஜி 70 ப்ரோ அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேராவாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கும். நான் எட்ஜி 60 ப்ரோவை கம்பேர் பண்ணி எட்ஜி 70 ஃபியூஷன் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. பில்டும் சரி டிசைனும் சரி இவங்க எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்ல பில்டு கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இவங்க இந்த செக்மெண்ட்டில் ஐபிஎஸ் 69, 69K, 6080 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்க போகிறாங்க. அது மட்டுமான்னு கேட்குறவங்களுக்கு அந்த மிலிட்ரி கிரேட் 810H கண்டிப்பாக எதுவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு கீழெல்லாம் போட்டிங்கன்னா தெரிச்சிரும். சேம் அதே மாதிரி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறது இல்லை. சேம் 1.5K பேனல் தான். அதில் பேண்டோன் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோன் அந்த ஃபீல் அது ரெண்டுமே கிடைக்குதா அப்படின்னா மோட்டோ ஜென்ரலாகவே அந்த ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். அந்த குவாட் கவ் டிஸ்பிளே தான் கண்டிப்பாக கொடுத்துருக்க போகிறாங்க. எட்ஜி 70 ஃபியூஷனில் பார்த்தா அதே மாதிரி தாங்க இருக்க போகுது. இன்டர்னல் சிப்பு மட்டும் மாற்றி அந்த ஃபோன் அப்படியே மாற்றி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. டிசைன்லாம் வச்சு பார்க்கும்போது சேம் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லக்ஸரி ஃபினிஷு, ஃபேப்ரிக் ஃபினிஷு, மார்பிள் ஃபினிஷ் இந்த 3 ஃபினிஷில் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபினிஷிங் வைஸும் சரி பில்டும் சரி உங்களுக்கு ரொம்ப இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ப்ரீமியமான பில்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லைங்க. ஆஸ் அ மோட்டோ யூஸராக இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இதை பார்த்துட்டு என்ன ஃபோன் கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி தேதிக்கு மோட்டோ இருக்க தான் போகுது. சரிப்பா, பில்டை பற்றி ரொம்ப பேசிட்டேன். டிஸ்பிளேவை பற்றி பேசணுமா அப்படின்ற ஒரு கேட்டகிரிலையுமே போகும். பிகாஸ் மோட்டோ வந்து டிஸ்பிளேயில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க. சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.8 inches டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவுமே 1.5K பேனல் தான். நான் சொன்ன மாதிரி அந்த குவாட் கவ் கண்டிப்பாக இருக்கிறதுனால அந்த ப்ரீமியமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்க போகுது. இது கூட லாஸ்ட் டைம் இந்த ஃபோன் வந்து 4500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ், இந்த வாட்டி 5200 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்றத அவங்க கிளைமு. இதில் மோட்டோ எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளேயில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல, எப்போவுமே பண்ணுறதில்லைங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபோனு செக்மெண்ட்டில் ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பீக் பிரைட்னஸை கொடுக்கும். அதாவது 4500 நிட்ஸ் எனக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணும்போதும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்றது தான். ஸோ அவுட்டோரில் டேரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது இது டிஸ்பிளே எனக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. இன்டோரில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து பிரைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அங்கேயும் வரப்போகிறதில்ல. ஸோ ஒரு மல்டிமீடியாக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் இதில் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் HDR, டால்பி விஷன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ண போது. ஸோ நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசான் இல்லை யூடியூப் இதில் என்ன பண்ணாலும் என்ன கண்டென்ட் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அப்படின்றது அடித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இந்த எட்ஜி 60 ப்ரோலேயே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு எட்ஜி 60 ப்ரோ ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கையில் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபோனை. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது ரிமோட் மாதிரி கொஞ்சம் நேராக இருக்கும், அது கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல கலர் வந்து பூஸ்டப் பண்ணி வேணும்னாலும் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அதில் பேண்டோன் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் அவன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து உள்ளே அடித்தாலும் டிஸ்பிளே வைஸ் கலர் கேலிப்ரேஷன் நல்லாவே தான் பண்ணுறாங்க மோட்டோ. ஆக்சுவலாக மோட்டோலேருந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே அதாவது செக்மெண்ட் வைஸ் பிரிக்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத இங்கே நான் சொல்ல வர்றது. சரிப்பா, இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் 8350 கொடுத்துருந்தாங்க.
இந்த ஜென்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிமென்சிட்டியோட 8500 எக்ஸ்ட்ரீம் இது தான் கொடுத்துருக்காங்களாம். அண்ட் டு ஸ்கோர் 2.3 மில்லியன் வரும் அப்படின்றது அவங்க கிளைமு. சரிப்பா, இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்மெண்ட்ன்றலாம் இந்த ஃபோன் லான்ச் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40K கீழே தான் லான்ச் ஆகும். அதாவது 40K லான்ச் பண்ணுவாங்க, 2000 3000 கார்டு ஆஃபர் கொடுத்து 37 38க்கு கொண்டு வரலாம். இல்லைனா 43,000 லான்ச் பண்ணிட்டு 40,000 விற்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும்னா ஆல்ரெடி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் இதுக்குள்ளே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோவோட X8 Pro Max டிட்டோ 40,000 ரூபா. அதே மாதிரி ஐக்கூ எடுத்திங்கனாலும் அவனும் அங்கே சுற்றிட்டு இருக்கான், ஐக்கூவோட 15R. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபோன் வாங்கணும்னா நீங்கள் ஒன்று போக்கோவோ இல்லை ஐக்கூவோ போயிடலாம். போக்கோவை விட ஐக்கூ வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 5 கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்வீக் பண்ணி வச்சுருப்பாங்க ஐக்கூவில். போக்கோலையும் ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது, போக்கோவும் நல்லா தான் இருக்கும். அவனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது மோட்டோ 8500 எக்ஸ்ட்ரீம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதில் 8350 இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ணல. இதில் கேம் ஆட முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, கேம் ஆட முடியாதா அப்படின்ற கேள்வின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, மோட்டோ ஒரு கேமர் ஃபோன் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கேம் ஆடணும் அப்படின்னா அதுக்குண்டான எந்தவித இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆடுறதுக்கு ஒரு கேம் பூஸ்டரோ இல்லை ட்வீக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோட்டோவில் பெருசாக இருக்க போகிறதில்ல. காமனான அந்த டிஎன்டி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கேம் டர்போ வச்சு இதனால் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கில் கொண்டு போகிற அளவுக்குலாம் இதனால் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபோன் கேமிங்கான ஃபோனுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணுறதில்ல. இந்த 8350 எக்ஸ்ட்ரீம் ப்ரீவியஸாக இருக்க இப்போ இதில் வாண்டட் டு ஸ்கோர் வந்து 1.5 மில்லியன் வருது, அதில் வந்து 2.3 மில்லியன் வருது. அப்படின்ற பட்சத்துக்காக நீங்கள் ஃபோன் வாங்கணும், ஃபோன் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆண்ட்ராய்டு 2ஓட 11க்கு மேலே எந்த ஃபோன் எடுத்தாலும் ஸ்கோர் பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. சொன்னால் நம்புவீங்களா? OnePlus 70 நான் வச்சுருக்கேன், அதில் 8 லட்சம் காட்டுது. 8 லட்சம்ன்றது இன்றைக்கி மிட்ரேஞ்ச் சிப்போட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு 15,000 20,000 வாங்கினாலும் அந்த 8 லட்சம் வருது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இங்கே ஏமாத்துறாங்களா இல்லை உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்றது பார்க்கணுன்ற வச்சுக்கோங்களேன். இது லாங் டேர்முக்கு கேம் ஆடுறதுக்கும் இந்த ஃபோன் செட் ஆகாது, உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக இந்த ஃபோன்லேயே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் கேம் ஆடினீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் ட்ராப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லேக் ஆகிறது, அந்த பிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் இந்த ஃபோனில் நிறைய வரும். நீங்கள் விளையாடிட்டே இருப்பீங்க, நீங்கள் கேம் லேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ லேட்டன்சி பஞ்சாயத்து கண்டிப்பாக மோட்டோவில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லாங்காக ரொம்ப நேரம் கேம் விளாட்றீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே கேம் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கேமருக்கான ஃபோன் இது கிடையாது. மற்றபடி இதில் கொடுத்துருக்க அலோ யூஐ ப்ளஸ் வந்து அந்த 8500 எக்ஸ்ட்ரீம் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஏன்னா இது ஒரு க்ளீனான யூஐ தான். லைட்டாக வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஈக்குவல் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி தான் வரும். மற்றபடி இந்த மோட்டோ ஆப்ஸ் மூலிமா வச்சு உங்களால் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. இவனும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கான். மோட்டோன்னு ஒரு ஆப் மூலிமா வச்சு நீங்கள் எல்லா கஸ்டமைசேஷனும் பண்ண முடியும். கெஸ்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். சாப் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் எரியுது, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். டே டு டே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்காக இல்லை ஒரு மல்டிமீடியாக்காக இல்லை வந்து பார்த்திங்கன்னா டே டு டேல நான் லைட் யூஸர் தான், இல்லை எனக்கு ப்ரீமியமான ஒரு ஃபோன் வேணுன்றவங்களுக்கு இந்த சிப்பும் இந்த ஃபோனும் இந்த யூஐயும் செட் ஆகிடும். இதுதான் நான் சொல்ல வரேன். மோட்டோ இஸ் நாட் அ கேமர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கேம் ஆகிறதா இருந்தால் மோட்டோ பக்கம் தயவுசெய்து வராதிங்க. நான் எங்கேயுமே நானே சொல்லியிருக்க மாட்டேன் இந்த ஃபோனில் 8350 இருக்குது, இதில் 1.5 மில்லியனுக்கு மேலே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வரும், தாராளமாக நீங்கள் கேமிங் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு இதோட கேமரா தாங்க அல்ட்டி. இவங்க கேமராவில் எதனா மாற்றிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும்போது டவுன்கிரேட் பண்ணல, அந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன். சேம் அதே 50 மெகா பிக்சல் இருக்க தான் போகுது. ஃப்ரண்ட் 50 மெகா பிக்சல், பின்னாடி 50 மெகா பிக்சல் இருக்கும். டெலிஃபோட்டோ ஆஸ் யூஷுவல் அதே 10 மெகா பிக்சல் மாதிரி தான் தெரிது பார்க்கும்பொழுது. இதில் லிட்டியா 710 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் உங்கள் கிளைமு. அது எந்த அளவுக்கு டே டு டேல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு யோசிக்கும்போது நான் மோட்டோ எட்ஜ் 70 ஃபியூஷன் யூஸ் பண்ணேன். அதுலேயும் சேம் அதே பிரைமரி சென்சார் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபோனும் அந்த ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 4 to 5% உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுமே தவிர ரொம்ப எக்ஸாக்டாக வாவ் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வராது. மோட்டோவை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி.
அது இப்போயுமே சுற்றிட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 7 ஃபோட்டோ ஒழுங்காக இருக்கும், 3 ஃபோட்டோ ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ரோ, அதாவது அந்த அல்ட்ரா வைடில் மேக்ரோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு 50, அதே மாதிரி சொன்ன மாதிரி அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா அதில் நல்லாயிருக்கும். ஜென்ரலாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா மோட்டோ சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக நல்ல ஒரு எடிட்டே பண்ணாத சோஷியல் மீடியா ரெடியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய் எடுக்கலாம். நேச்சுரல் எடுத்திங்கன்னா நார்மலாக வரும். அந்த சிக்னேச்சரில் எடுக்கும்போது ஒரு 3 செகண்ட் 2லேருந்து 3 செகண்ட் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும் ஃபோட்டோ, ரொம்ப வைப்ரண்ட்டாக வரும். அந்த எக்ஸ்டிஆர் மோடில் வரும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுவுமே நீங்கள் ஹெச்டிஆரில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க ஒரு ஃபோனில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ மட்டும் ரொம்ப பிரைட்டாக தெரியும். இன்றைக்கி ஜென்ரலாக ஆப்பிள், சாம்சங், ஷாமி எல்லாரும் பண்ணுறது தான் இவங்களும் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வீடியோகிராஃபியில், ஃபோட்டோகிராஃபிலையும் சரி. இந்த இப்போ ரீசெண்டாக S26 அல்ட்ராவில் ரொம்ப பிரபலமாச்சு பார்த்தீங்களா, ஹரைசான் லாக். அது எல்லாமே இதில் அப்பத்துலேருந்தே இருக்குது. இதை முதல்லே கொண்டு வந்தவன் விவோ தான். அவனே காணாமல் போயிட்டான். அது ஒரு ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த சூப்பர் ஜூம் ஆப்ஷனும் இதில் கண்டிப்பாக இருக்கும். 60Hz வரைக்கும் வந்து சூப்பர் ஜூம் இந்த ஃபோனில் போகும். ஸோ அதுலேயும் அதுதான் போகும்னு வச்சுங்களேன். Edge60 ப்ரோக்கும் Edge70 ப்ரோக்கும் கேமராவில் என்ன மாறி இருக்கான்னா பிரைமரி சென்சார் மட்டும் மாறி இருக்குது. அல்ட்ரா வைடு அந்த 3x ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் 50 இது எல்லாமே காமன் தான். இதே மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் யாருனா எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மோட்டோ கொஞ்சம் கடியான விஷயம்தான். பிகாஸ் இது அல்ட்ரா வைட் எடுக்கிறதுனால ரொம்ப கிட்டலாம் போனீங்கன்னா லைட்லாம் கம்மியாகிடும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கடியான விஷயம் தான். 4K 60 ஆப்ஷனும் இதில் இருக்க போகுது அப்படின்றது இவங்க கிளைமு. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் சிப்பு சப்போர்ட் பண்ணணும், இவங்க கொடுக்கல. 4K 30 தான் கொடுத்தாங்க. அதில் 4K 60 கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுலேயும் 1080p 60 HDRல எடுக்க முடியும். ஸோ 4K 60ல் HDR ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 4000 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து நாங்கள் வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்கோன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4600 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு கேமிங்க்கு இல்லைனா கூட அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த வேப்பர் சாம்பர் கூலிங்கை கொடுத்ததும் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்றது நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுதுங்க. அதே மாதிரி இதனால் கேமரா ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது கேமரா க்ளோஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மோட்டோ மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணாலும் ஃபோன் ஹீட் ஆகும், ஆனால் கேமரா வந்து க்ளோஸ் ஆகாது. அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை மோட்டோ பண்ணுறதே இல்லை. சரிப்பா, நெக்ஸ்ட்டு இதோட பேட்டரி லைஃப் வழக்கமாக மோட்டோவில் சூப்பராக இருக்கும். நான் 7000 mAhலேயும் மோட்டோவில் யூஸ் பண்ணிட்டேன், 5000 mAhலேயும் யூஸ் பண்ணிட்டேன், 6000 mAhலேயும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த 6000 mAh இந்த ஃபோன் இருக்குல்ல, Edge60 Pro சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுக்கும். மோர் தென் 1 டேக்கு மேலே எனக்கு சாலிடாக வரும் ஹெவியாக யூஸ் பண்ணும்போதும். சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 6500 mAh தான் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த 90 வாட் டர்போ சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 6500 mAh கொடுத்ததுனால கண்டிப்பாக சேம் அதே பேட்டரி லைஃப் தான் நமக்கு வரப்போகுது. அந்த 500 mAhக்கு கூட என்ன ஒரு அரை மணி நேரம் SOT கிடச்சா பெரிய விஷயம். ஸோ அதனால் இதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. 90 வாட் சார்ஜரும் மோர் தென் எனாஃப். அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து ஒரு 33 மினிட்ஸில் ஃபுல்லாகிடும். 50%. அதுக்கு மேலே நீங்கள் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். ரூம் டெம்பரேச்சரை பொறுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ பேட்டரி லைஃப்பும் உங்களுக்கு எங்கேயும் பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. சரிப்பா, இதில் மிச்சம் சச்சம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், இதில் ஏஐ கீ கொடுத்துருப்பாங்க. மோட்டோ ஏஐன்னு இருக்கும். மோட்டோ ஏஐயும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனில் இருக்கிற அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் திஸ்ஸு, அப்புறம் வந்து கேட்ச் மீ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுதுங்க. ரெண்டாவது, இது வந்து ஒரு பக்கா டால்பி ஆடியோ இருக்க ஒரு ஃபோனு. ஸோ டால்பி அட்மாஸ் பேருக்கு கொடுக்காம இதனால் நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் போட்டாலோ இல்லை TWS போட்டாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லேயுமே உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது அடிஷ்னல் பெனிஃபிட்டு. மூணாவது, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்காம பேசிக்கே வந்து 256 தான் வழக்கமாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் தான் கொடுப்பாங்க. UFS 4.1 தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. இந்த செக்மெண்ட்டில் இது கூட கொடுக்கலன்னா ரொம்ப கேவலமாக விடுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதுவும் ஒரு விஷயம். அதாவது பேஸ் 256 கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரை. சரி, இப்போ ஃபைனலாக என்கிட்ட ஒரு 40,000 ரூபா இருக்குது. நான் மோட்டோ Edge70 Pro வாங்கலாமா அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் ஃபோன் இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 தான் லான்ச் ஆகுது. இப்போ என்கிட்ட Edge60 Pro இருக்குது. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளக்சுவேஷனில், அதாவது 26,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது.
ஸோ இதிலிருந்து ஒரு 10லேருந்து 15,000 போட்டு ஒரு எட்ஜ் 70 ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்னோட பதில், நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 26,000 கிடச்சிச்சின்னா தாராளமாக இந்த எட்ஜ் 60 ப்ரோவே வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் இருக்கிற மேஜர் வித்தியாசம் பெருசாக, அதாவது இது வாங்கணுன்றதுக்காக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், டிஸ்பிளேல பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் லிட்டியா 710 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டியா 700 நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் வந்து பழைசில் 6,000, அதாவது எட்ஜ் 60 ப்ரோவில் 6,000 எம்ஏஹெச், இதில் 6,500 எம்ஏஹெச். மற்றபடி இந்த மிச்சம் சொச்சம் அப்படி இப்படின்னு எடுத்து பார்த்தா கூட இன்டர்னல் சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8350, அதுவும் 8500 XT3ன்றது நீங்கள் எது வேணுன்றது நீங்களே பார்த்துக்குங்க. பேரை மாற்றி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ட்வீக் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் டே டு டேல அது எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் மொபைல் வாங்கிக்கோங்க. 40,000 மொபைல் வாங்கணும் அப்படின்னாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு மொபைல் வேணும், அதே மாதிரி எனக்கு 3 கேமரா ஒர்த்தாக இருக்கணும் இந்த செக்மெண்ட்டில், நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் எட்ஜ் 60 ப்ரோ வாங்கணுமா எட்ஜ் 70 ப்ரோ வாங்கணுமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். பேப்பரில் நான் ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒரு மோட்டோ யூசர். ஸோ எட்ஜ் 70 ப்ரோவுக்கு என்னெல்லாம் மாறி இருக்குன்றது சொல்லியிருக்கேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.